இல்லை இல்லை எத்தனை மணி போனீங்க நேற்று? கடலுக்கு போகிறது இல்லையோ? அப்போ யார் போனா கடலுக்கு? தம்பி எத்தனை மணிக்கு நேற்று போனியா? 2 மணிக்கு 2:30க்கு தான் போட்டு கட்டியாச்சு. நேற்று 2-2:30 மணிக்கு பகல், நேற்று பகல் போயிட்டியே. ஆனால் இப்போ தான் வர்றியா? சாப்பாடு இல்லாமல் கொண்டு போயிருவியா ஃபுல்லாக? சாப்பாடு அங்கேயே சமைச்சில்லோ? என்ன மீன் பிடி சமைச்சியா? சீலாவா? என்ன மீன் சமைச்சியா? தண்ணி பண்ண சமைச்சில் நல்லா இருந்துச்சா? சூப்பர் சூப்பர். அப்போ விரால் எப்படி நல்லா வந்துச்சா? விரால்லாம் இல்லை இன்னைக்கு இல்லை, பாடு இல்லை. பாடு எப்படி? பாடு சரியில்லை. சரி 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 பாப்பா நாளைக்கு நல்லா மாட்டேன் இன்ஷால்லா. சீசன் எப்போ நல்லா மாட்டுங்காக்கா விரால்லாம்? இல்லை சீசன் என்ன எப்போ சீசன்? வெயில் காலம், சரியான வெயில். அந்த டைமில் ஜாஸ்தியாக வருமோ? கோடை காலத்தில் வரும். கோடை காலத்தில் வருமோ? சரி 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 நல்லது. மூஞ்ச காமிச்சான என்னத்தை மூஞ்ச காட்டி என்ன உழைப்பாளி என்ன பேண்ட் சட்டையை போட்டு போகணும் இப்போ? ஏங்க இப்படி தான் போக முடியும். வீட்டில் நல்ல சட்டை இருந்தாலும் இதுதானே போட்டு போவோம். அழுக்கா போயிருமா இல்லாட்டா? வாங்க மக்களே, இயற்கையோடு நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். ஒரு அருமையான ஒரு வீடியோ. காலை பொழுது காலையில் ஒரு 6 மணி கிழக்கரையில் மேலத்தெரு கடற்கரை பக்கம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ போட்டுக்கிறேன். இயற்கையோடு பயணித்து இதை நீங்கள் பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள் எப்படிலாம் என்னம்லாம் நடக்குதுன்ட்டு. பாடு எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உழைப்பாளி தானே. உழைப்பாளி எல்லாரும் தெரியணும்ல. இந்த அளவுக்கு உழைக்கிறாருண்டு. விரால் எவ்வளோ வரீங்க? மொத்தத்தில் ஒரு 4 கிலோ தான். என்ன இல்லை 4 கிலோ என்ன? 1 டன்னுமாண்ணா? 1 டன்னு மினிமம் பிடிக்குமாண்ணா? 1 டன்னா சொல்கிறேன். 1 டன்னு ஆஞ்சி தாங்க. ஏன் தாங்க? 100 போட்டு சேர்த்து பிடிச்சா கூட 1 டன் பிடிக்க முடியும். சரி போனதுக்கு ஒரு 100 கிலோ 200 கிலோ. அதுவும் சீசனுக்கு தான் வரும். சீசனுக்கு தான். அது 100 கிலோ. மற்ற டேட்டுலாம் வராது. மற்ற டேட் வராதா? போய்தான் தம்பி போய் அப்படியே 2 கிலோ கூனி சொல்லுங்க மச்சான். அப்படியே சொல்லிட்டேன், மறந்துட போறேன். 2 கிலோ கூனி சொன்னேன், அதை சொல்லிடுங்க. எதுக்கு போட்டு ஃபுல்லாக காலையிலே வந்துடுச்சு. மீன் எடுத்து வராங்க பாருங்க. எப்படி ஆயிராப்பில் பாருங்கள். கல்கத்தா ஸ்டைலில் ஆடுறாப்புல. கல்கத்தாவில் இப்படி தான் ஆய்வானும், கத்தியை கீழே வச்சு. இந்த மீன் பெரும்பாலும் லாஞ்சியில் இறால்கள் வரும். அதை எல்லாமே செப்பரேட் ஆக்கி அவங்க தனியாக கொண்டு போயிடுவாங்க. இங்கே வச்சுக்கிற மீன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக கருவாட்டுக்கு போகிற மீன். அதை ஒரு வெளியூர் வியாபாரிகள் இல்லை வெளியூர் மக்கள் வந்தவங்க அதை கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களுக்கு அதில் நல்ல மீன் என்ன தேருதோ அதை எல்லாமே எடுக்கிறாங்க. அது யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள் மக்கள் அதை எடுக்கிறத. இதை வெயிட் போட்டு இதை கொண்டு போயிடுவாங்க கருவாட்டு கம்பெனிக்கு. இது ஃபுல்லாக கருவாடுக்கு போகுது. இதே மாதிரியே நம்ம அஞ்சாம்பாலத்து பக்கமும் ஒரு 15-20 போட்டு கிடக்கு. அதுலேயும் இதே மாதிரியே கொண்டு வருவாங்க, கருவாட்டுக்கு கொடுப்பாங்க. வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், போட்டில் இருந்து எல்லாத்தையும் கரை கொண்டு வராங்க. கரை கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்கள்.
இது டிசம்பர் டைம்னால் ஊரில் பொருட்காட்சிகளும் வந்து மணமேடு இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். கடற்கரை ஒட்டியே வந்து அந்த தோட்டங்களில் பெர்மிஷன் வாங்கி அதில் ஃபுல்லாக ராட்டினம் பெரிய பெரிய ஊஞ்சை எல்லாமே போட்டிருந்தாங்க. மக்கள் எல்லாம் வந்து மாலை வேளையில் வந்து அதை வந்து ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்ற மீன் இல்லைம்மா, பேத்தையுமா கோழி போடுறது. இது சாப்பிடாத மீனை பார்த்து போடுறீங்க. வயல போகணும். சாப்பாடு மீன் போயிடும். இதுக்கு ஒன்றுக்கு ஆகாத கோழிக்கு போடுறது. கடையில் வாங்க மாட்டியா? என்னம்மா அதிசயமாக கேட்டுக்கிட்டு தெரியுற சொல்ல சொல்ல. இதோ சாப்பிடலாம். இது எடுங்க, அது சாப்பிடலாம். கல்வெட்டி சாப்பிடலாம், இடம் போடணும். அது நல்லா இருக்கு. போமா போமா வேலை பார்க்குறதா காலையில் கைக்கு கிளம்புங்கள வேலை பார்க்குறதா உங்களை வேடிக்கை பார்க்குறதா தலையாண்டு எடைய போட்டு வேலை பார்க்குற இடத்துல உனக்குன்னா முன்னாடியே பறக்கி போயிருக்கேன்னு ஃபுல்லாக ட்ரக்கில் ஏற்றி கோழி தீவனத்துக்கு வந்து இந்த மாதிரி சின்ன மீன்லாம் கோழி தீவனத்துக்கு எடுத்து போயிடுறாங்க. கோழி தீவனம் ஃபுல்லாக ட்ரக்கில் போயிடும். இந்த பாருங்கள், ஃபுல்லாக அந்த போட்லேருந்து வந்து இங்கே இறக்குறாங்க பாருங்க. இங்கே இறக்கிட்டு எடை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து கோழி தீவனத்துக்கு போயிடும். அந்த நோட் பண்ணுறாங்க எவ்வளோ என்னென்னு வெயிட்டை. எத்தனை பாக்ஸ் போட்டீங்க? வெள்ளத்துலையா போட சொன்னாரு? எல்லாத்தையுமா? அங்கே ஒரு போட்டு வந்துக்குது, அந்த போட்டை பார்ப்போம் என்ன கொண்டு வராங்க. வீடியோ இந்த பிரேம்ராஜ் எடுத்தாச்சு. கையில கிளி குத்தி கடிக்க போயிருக்கா. கேட்க மாட்டீங்களா? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? இடம் போட்டா பாருங்க.
எண்ணெய் அடிச்சு போட்டு இப்படி உடைஞ்சி போட்டில் எல்லாம் ஏற்றிட்டாங்க, ட்ரக்கில் எல்லாம் ஏற்றிட்டு அப்படியே போயிடுவாங்க எல்லாம். இது கனவா, இது வந்து வேஸ்ட்டு மீன் எல்லாமே கோழி தீவனத்துக்காக எடுக்கிறாங்க. இந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா, கோழி தீவனத்துக்காக போகுது. எங்கள் ஊர் அந்த கார்னரை காமிக்கிற பாருங்க.